உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க. வணக்கங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான வான்கோழி பிரியாணி செய்ய போகிறோம். வான்கோழி பிரியாணினா யாரும் அவ்வளோவா செய்திருக்க மாட்டீங்க. ஒரு விருந்து கொடுக்கணும் அப்படின்னா அந்த வான்கோழி பிரியாணி செய்யுங்க. இது எல்லா பிரியாணியை விட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வான்கோழி பிரியாணி நீங்களும் செய்யணும். இப்போ வான்கோழியை இந்த மாதிரி கறியாக வாங்கிக்கிங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ 1/2 கிலோவோ 1 கிலோவோ வாங்கி இந்த மாதிரி மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப கொழுப்பானது. அதனால் மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு 10 தடவையாவது இதை கழுவணும். தோலோடு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தோலோடு வச்சுக்கிட்டிங்கன்னா இது செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வாங்கி கழுவி வச்சுக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு தேவையானது ஒரு 4 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயமாக கொஞ்சம் பெருசாக பார்த்து 4 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி 3 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 10 அது இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 காஷ்மீரி மிளகாய் 2 காஞ்ச மிளகாய் ஊற வச்சுக்கோங்க. ரைஸ் வந்து 3 கப்பு ரைஸு. இது இனிமேட்டு எப்படி செய்யறதுன்னு நான் காமிக்கிறேன். 3 கப்பு ரைஸு, இது 1/2 மணி நேரத்துக்கு முன்னே நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. சீரக சம்பா அரிசினா நல்லாயிருக்கும். இது வந்து 4 பேர் சாப்பிட்லாம். இதை தம் போட்டு எப்படி செய்யறதுன்னு நான் காமிக்கிறேன். அடுத்ததாக இந்த கறியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு தயிர் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா இந்த தயிரில் இது ஊறிச்சினாவே நல்லா டேஸ்ட்டாக சீக்கிரமாக வெந்துடும். அடுப்பில் குக்கர் வச்சுக்குவோம். அதில் நெய் போட்டிருக்கிறோம். நெய் காஞ்சிடுச்சு. அடுத்ததாக பிரியாணி இலை ஒரு 3, 2 பட்டை, மராட்டி மக்கு ஒரு 5, அன்னாச்சி பூ 10 கிராம்பு, 2 ஏலக்காய் இதை போட்டு இதை நல்லா பொரியட்டும். அடுத்ததாக கொஞ்சம் கல்பாசி, அது பொரிஞ்ச உடனே கொஞ்சம் வெங்காயத்தை போட்டுக்குவோம். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம், நல்லா வதக்கிக்குவோம். காஷ்மீரி மிளகாவும் காஞ்ச மிளகாவும் நம்ம ஊற வச்சதை இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்குவோம். வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு போடுங்க, சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. பச்சை மிளகாய் போட போகிறோம். அடுத்ததாக இந்த அரைச்ச பேஸ்ட்டு, ரெட் சில்லி பேஸ்ட், இதையும் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குவோம். அடுத்ததாக 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குவோம். அடுத்ததாக தக்காளியை போட்டு இதையும் கொஞ்சம் வதக்கிக்குவோம். தக்காளி நல்லா வதங்கிடுது. இப்போ நம்ம கறியை போட்டுக்குவோம். கறியை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும். அது கூடயே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, இதையும் போட்டுக்குவோம். புதினா வதங்கினாலும் அது நல்ல வாசனையாக இருக்கும். கறி வதங்கிடுச்சு. கறி வதங்கும் போது தண்ணி விடும். நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிங்க. இதெல்லாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு நம்ம மூடிக்குவோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிறோம், அதனால் கொஞ்சமாக போட்டுக்குவோம். ஏற்கனவே கறி வெங்காயம் வதக்கும் போது உப்பு போட்டிருக்கிறோம், அதனால் பார்த்து போட்டுக்குங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க. இதை மூடி ஒரு 8 விசில் வைங்க. நீங்கள் மட்டனுக்கு எவ்வளோ வைக்கிறீங்களோ அதை விட 2 விசில் கூட வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த கறி வேகும். இப்போ மூடி நம்ம வெயிட் போட்டு விசில் வச்சுக்கலாம். அடுத்ததாக இந்த கறியை வந்து இந்த மாதிரி பிரியாணி பாத்திரத்தில் மாற்றிக்குவோம். இந்த மாதிரி அடி அகலமான பிரியாணி பாத்திரத்தில் மாற்றிக்குங்க. அப்படி இல்லைன்னா இட்லி பாத்திரம் உங்கள் வீட்டில் அகலமாக இருந்தால் பெருசாக இருந்தாலும் அதுலேயும் போட்டுக்குங்க. இப்போ அரிசியை போட்டுக்கலாம். கப்பு ரைஸுக்கு 4.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறோம். ஏற்கனவே 3 கப்பு ஊற்றிருக்கிறோம். எக்ஸ்ட்ரா 1.5 கப்பு. நல்லா கலந்துக்குவோம். உப்பு
உப்பு மட்டும் நீங்கள் தேவையான அளவு பார்த்து போட்டுக்குங்க. அது கூடயே கொத்தமல்லி அது போட்டுக்குவோம், நெய் போட்டுக்குவோம். இப்போ அடுத்ததான் இதை மூடி நல்லா டைட்டாக மூடிக்குவோம். மூடி ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி மேலே வச்சுருவோம். இதை 40 நிமிஷம் சிம்மிலே வச்சு 40 நிமிஷம் வேக விடணும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் கழித்து தான் நம்ம திறக்கணும். 40 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்குவோம். இதை 15 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, அருமையான வான்கோழி பிரியாணி, தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது எல்லா பிரியாணியை விட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ரைத்தா தொட்டுன்னு சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செய்து நீங்கள் அசத்துங்க. மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.